வெல்கம் டு கணினி ஆசான். நம்ம செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா MySQL சர்வர் ஃபைல் லொகேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஒரு MySQL இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அது எங்க ஸ்டோர் ஆகுது, அது யூசர் என்ன, அது எந்தெந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது, லாக் ஃபைல் எங்க இருக்கு, ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ MySQL எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ்லாம் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் எங்க டேட்டாபேஸ் ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா var lib MySQL. ஸோ இதுதான் வந்து MySQL ஓட ஹோம் டைரக்டரி. ஓகே, ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது MySQL ஒரு யூசர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அந்த யூசரோட ஹோம் டைரக்டரி வந்து இதுதான் var lib MySQL. ஓகே, ஸோ அதை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கேட் எங்கே ஸ்டோர் ஆகும், யூசர் இதெல்லாம் பாஸ்வேர்டுங்கிற ஃபைலில் தான் ஸ்டோர் ஆகும். அது எங்கே இருக்குன்னா ETC டைரக்டரியில் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஃபில்டர் பண்ணுறதுக்காக grep கமாண்டை யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகே, ஸோ அப்போ MySQL மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். grep MySQL கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு MySQL யூசர் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் MySQL யூசர் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, எக்ஸுங்கிறது பாஸ்வேர்டு. ஓகே, இது யூசர் ஐடி, குரூப் ஐடி, MySQL இதோட சர்வர். ஓகே, யூசர் பார்த்தீங்கன்னா MySQL. ஓகே, ஸோ அதோட ஹோம் டைரக்டரி எதுன்னு பார்த்தீங்கன்னா var lib MySQL. ஓகே, இது வந்து பின் வந்து இது ஏன் ஃபால்ஸ்ல இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் வந்து ஒன்லி ஃபார் சிஸ்டம் யூசர்ஸ். MySQL நம்ம டேட்டாபேஸோட யூசர். ஸோ இதுக்கு வந்து அதாவது செல்லு வந்து இருக்காது இதுக்கு. ஓகே, நோ லாகின். இது வந்து இந்த யூசரை யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ண முடியாது சர்வர்ல. ஓகே, அதுக்கு தான் வந்து பின் ஃபால்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ var lib MySQL தான் வந்து MySQL-ஓட ஹோம் டைரக்டரி. ஸோ இதுல என்ன இருக்கும் var lib பார்த்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ண டேட்டாபேஸ், ஸோ இந்த MySQL-ஓட ஃபைல்ஸ் எல்லாமே எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டரிக்குள்ள தான் இருக்கும். var lib MySQL டைரக்டரிக்குள்ள தான் உங்களுக்கு. ஸோ அந்த டைரக்டரிக்குள்ள போயிட்டேன். ஸோ இதுல போயிட்டு ll ltrh போட்டு பாருங்க. ஸோ இதுல எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஒன் பை ஒன்னா லேட்டரா நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இதுல டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் MySQL நீங்க டேட்டாபேஸ் கொடுத்தீங்கன்னா MySQL DB இருக்கும், sysdb இருக்கும். ஓகே, ஸோ 2 DB இருக்கும். ஸோ டேட்டாபேஸ் எல்லாமே எங்க ஸ்டோர் ஆகுது, இங்க தான் ஸ்டோர் ஆகும். எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டரியா இருக்கும். ஓகே, அப்போ cd MySQL போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுல எல்லாமே உங்களுக்கு இதுதான் வந்து இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ டேட்டாபேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரா இருக்கும். அது எங்க ஸ்டோர் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா var lib MySQL டைரக்டரிக்குள்ள உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ MySQL-ஓட ஹோம் டைரக்டரி தான் var lib MySQL. ஓகே, யூசர் நேம் வந்து MySQL. ஓகே, நெக்ஸ்ட் லாக் எங்க ஸ்டோர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா var log டைரக்டரிக்குள்ள ஸ்டோர். நிறைய லாக்ஸ் இருக்கும், அதுல MySQL லாகும் அங்கதான் வந்து ஸ்டோர் ஆகும். இது லினக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ லாக் எல்லாமே மேக்ஸிமம் var logங்கிற ஃபோல்டர்ல தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இதுல வந்து MySQL D இருக்கான்னு பாருங்க. MySQL லாக் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஸ்பீச் அண்ட் ஃபயர்வால் D மெயின் லாக். ஓகே, MySQL லாக் இதோ இருக்கு பாருங்க, MySQL D லாக். ஸோ அப்போ MySQL லாக் வந்து எங்க ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா var log ஃபோல்டருக்குள்ள MySQL D லாக்ங்கிற .logங்கிற ஃபைல்ல போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, பார்க்கணும்னா பார்க்கலாம். -f MySQL D log. ஓகே, -fனா கரண்ட் லாக்னு பார்க்கறது. ஓகே, ஸோ MySQL-ஓட லாக் டைரக்டரி எங்க ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இதோட குளோபல் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து my.cnfன்னு ஒன்று இருக்கு. அது எங்க ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ETC டைரக்டரிக்குள்ள தான் ஸ்டோர் ஆகும் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாமே. ஓகே, cd etc ஓகே ls star.cnf கொடுங்க, வருதா பார்க்கலாம். இருக்கா my.cnf. ஸோ இந்த my.cnf தான் வந்து MySQL-ஓட குளோபல் கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ இதில் தான் நம்ம வந்து நிறைய கான்ஃபிகரேஷன்லாம் நம்ம இதில் தான் வந்து பண்ணுவோம். இப்போ குளோபல் கான்ஃபிகரேஷன்னா இப்போ ரிமோட்டில் செட் பண்ணுறது, ஒரு IP ஃபில்டர் பண்ணுறது, ஓகே, இது மாதிரி
MySQLோட குளோபல் கான்ஃபிகரேஷன் எல்லாமே எதில் பண்ணுவோம்னா இந்த குளோபல் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை பற்றி லேட்டராக நம்ம இந்த ஃபைலை பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ETC டைரக்டரிக்குள்ள my.cnfங்கிற ஒரு நேமில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே ஓகே, ஸோ அப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா MySQLோட ஃபைல் லொகேஷன்ஸ். ஓகே, MySQLனு ஒரு யூசர் கிரியேட் ஆகும் இன்ஸ்டால் பண்ணும்போது. ஓகே, டேட்டாபேஸ்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா cd where log where lib MySQL டைரக்டரிக்குள்ள உங்களுக்கு டேட்டாபேஸ்லாம் ஸ்டோர் ஆகும். அதுதான் வந்து MySQLோட ஹோம் டைரக்டரி. அதாவது MySQL ஒரு யூசர் கிரியேட் ஆச்சுன்னா அந்த யூசரோட ஹோம் டைரக்டரி அதுதான், அதுக்குள்ள தான் எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி MySQL லாக் ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர் லாக்ங்கிற ஃபோல்டருக்குள்ள MySQL dlog.logங்கிற நேம்ல லாக்லாம் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி குளோபல் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ETC டைரக்டரிக்குள்ள இருக்கும். அது என்ன நேம்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா my.cnfங்க நேம்ல இருக்கும். ஓகே, ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்த்துக்கோன்னா ஃபைல் லொகேஷன்லாம் MySQLோட ஃபைல் லொகேஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.